இதுக்கிடையில் இன்னொரு கதை காலபைரவரை பற்றி வருகிறது. அது என்னென்னு அதையும் பார்த்துடலாம். இது ராமாயண காலம். ராமாயண காலத்தில் வந்து ஸ்ரீராமன் ராவணனை கொன்று விட்டு அவருக்கும் அந்த பிரம்மஹத்தி தோஷம் பிடித்திருக்கிறது. எனவே அவர் ராமேஸ்வரத்தில் இருக்கிறார். அப்போது அனுமனை அழைத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, காசிக்கு போய் அங்கே சுயம்பு லிங்கமாக இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை இங்கே கொண்டு வந்து நான் பிரதிஷ்டை செய்ய விரும்புகிறேன். அந்த சிவலிங்கத்தை பூஜை செய்து என்னுடைய பாவங்களை நான் போக்கிக் கொள்ள விரும்புகிறேன். அதனாலே அனுமனை நீ போய் காசியிலே சுயம்புவாக இருக்கக்கூடிய ஒரு சிவலிங்கத்தை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று அனுமனை பணிக்கிறார். அனுமனும் சரின்னு சொல்லிட்டு வேகமாக போகிறார். அப்போது அந்த மாதிரி அவர் போகின்ற காலத்தில் போகின்ற வழியிலே வந்து திருக்காரிக்கரை அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குது. அந்த திருக்காரிக்கரையை தாண்டி தான் இவர் போகணும். அந்த திருக்காரிக்கரை பகுதியில் வந்து காளி சமேத கால பைரவராக இருந்து ஆட்சி செய்து வருகிறார். அவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட நிலப்பரப்பு. இந்த திருக்காரிக்கரை எங்கே இருக்குதுன்னா, இன்றைக்கு ஆந்திர மாநிலம் சித்தூர் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராமகிரி அப்படிங்கிற ஊர் தான் அன்றைக்கு ராமாயண காலத்தை திருக்காரிக்கரை. இப்போ இந்த இடத்த வழியாக பறந்து போகிற அனுமன் இதை உள்ளே இருக்கக்கூடிய காலபைரவர் பார்த்துட்டார். அவருக்கு ஒரு ஆசை, சுயம்புலிங்கம் காசியிலிருந்து வருது, அந்த சுயம்புலிங்கத்தை இங்கே பிரதிஷ்டை பண்ணால் என்ன, நம்ம பிரதிஷ்டை பண்ணிக்கிடுவோமே அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. அதனால் அவர் என்ன செஞ்சிட்டார், உடனே என்ன செய்கிறாரு, சூரிய பகவானை அழைத்து சொல்கிறார், நீங்கள் வந்து சூரிய பகவானே, அனுமன் அங்கேருந்து திரும்பி வரும்பொழுது அளவுக்கு அதிகமான வெப்பத்தை கொடுக்க வேண்டும், அவர் உடல் தாங்கக்கூடாது, அப்படி ஒரு வெப்பத்தை கொடுக்கணும் சொல்லிட்டார். சரி, அடுத்தது வருணனை கூப்பிடுகிறார். அவர் வடக்கே இருந்து தானே தெற்க வர ராமேஸ்வரத்துக்கு, காசியிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு வரப்போகிற அனுமன். அதனால் நீங்கள் தெற்கே இருந்து வடக்கு நோக்கி எதிர்காற்றாக, கொடுங்காற்றாக, சுழல் காற்றாக, புயல் காற்றாக அடிக்கணும். அப்போ அவர் தவிச்சு போவார் இல்லையா, அதே இந்த உதவி எனக்கு செய்யணும் அப்படி கேட்டோன்னா வருண பகவானும் சம்மதிக்கிறார். அப்புறம் அப்போ தண்ணி, அதை அடுத்து என்ன வேணும், தண்ணி தான் வேணும், தண்ணி தான் குடிக்கணும்னு தோணும். கங்கையை பார்க்கிறார். தாயே, கங்கா தாயே, நீங்கள் எனக்கு என்ன செய்கிறீங்கன்னா, நீங்கள் கொஞ்ச நாள் மறைஞ்சி போயிடணும், எந்த இடத்துலையும் நீங்கள் கண்ணிலேயே தட்டுப்படக்கூடாது, நான் கூப்பிடும்போது வரணும் அப்படின்னு சொல்கிறாரு. கங்காதேவியும் அதற்கு சம்மதிக்கிறார். இது முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த திருக்காரிக்கரை மக்களை எல்லாம் கூப்பிட்டு எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருக்கணும், ராத்திரி யாரும் வெளியில் வரக்கூடாது. இப்போதைக்கு ஊரடங்கு போடுறோம்ல 144, அது மாதிரி அவர் அன்றைக்கே போட்டார். அன்றைக்கே போட்டோன்னே எல்லா மக்களும் அவர் சொல்கிறத கேட்டு வீட்டுக்குள்ளே இருந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, அனுமன் வந்து வரும்போது ஊரில் மக்கள் இருந்தாங்கன்னா தண்ணி யார் கேட்டால் கொடுத்துருவாங்களே, இல்லை இவர் யார் வீட்டிலே தண்ணி குடிச்சிடலாம்ல, இவர் தண்ணி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் காலபைரவருக்கு. அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க, ஊர் மக்களும் வெளியே வரல. இப்போது அனுமன் அங்கேருந்து சுயம்புலிங்கத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார். வர்ற வழியில் இவங்க சொன்ன மாதிரி அவங்கவுங்க வேலையை செவ்வனை செய்து முடிக்கிறார். சரியான வெயில், எதிர்காற்று, கொடுங்காற்றாக இருக்கிறது, தண்ணீர் இல்லை, கங்கை தண்ணியை காணோம். இவர் களைச்சி போயிட்டார். களைச்சி போய் இவர் அனுமனுக்கு ஒரு களைப்பு. அப்போது அவர் அங்கே இறங்குறார். இறங்கி பார்க்குறாரு, சுற்றி முற்றி பார்க்குறாரு, எங்கேயுமே தண்ணி இல்லை. அப்போ அங்கே காலபைரவர் ஒரு சிறுவனாக வர்றார். சிறுவனாக வந்தோடனே அந்த சிறுவனை பார்த்தோன்னே, பாலகனே, இந்த சிவலிங்கத்தை நீ சற்று நேரம் பிடிச்சிரு, நான் எங்கேயாவது தண்ணி கிடைக்கிறதா என்று பார்க்கிறேன் அப்படின்னோடனே அந்த பாலகனாக இருந்த காலபைரவர் சொல்கிறாரு, ஐயா நீங்கள் அங்கே போனீங்கன்னா, கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா ஒரு நதி ஓடுகிறது, அருணா நதின்னு ஓடுகிறது அப்படி சொல்கிறார். அங்கே போய் தண்ணி நீங்கள் உங்களுடைய தாகத்தை நிவர்த்தி செய்து கொண்டு வரலாம். ஆனால் அதுவரை இத்தனை கனமான சிவலிங்கத்தை நான் எப்படி வைத்து கொண்டிருப்பது அப்படின்னு கேட்குறார் அந்த பையன். அப்போது அனுமன் அவருக்கு சில மந்திர உபதேசங்கள் எல்லாம் செய்துவிட்டு, இதை நீ சொல்லிக்கிட்டே இரு, உனக்கு கணம் தெரியாதுன்னு சொல்லிட்டு போகிறார். அங்கே போய் தண்ணீரெல்லாம் குடிச்சிட்டு வரும்போது அதுக்குள்ளேயே காலபைரவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து விடுகிறார். எந்த முகூர்த்தத்தில் ராமபிரான் அங்கே பிரதிஷ்டை செய்யணும்னு நினச்சாரோ அதே முகூர்த்தத்தில் இங்கே பிரதிஷ்டை செய்துடுறார். இப்போது அனுமன் திரும்பி வர்றாரு. திரும்பி வரும்போது இந்த பையன் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா நான் எனக்கு கனமாக இருக்கிறதுனால இந்த சிவலிங்கத்தை இங்கேயே வைத்து விட்டேன் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல சிட்டாக பறந்து ஓடிட்டான். அனுமன் வந்து பார்க்குறார். சிவலிங்கம் செய்யப்பட்ட நிலையிலே இருக்கிறது. இப்போது அனுமனுக்கு கோபம். என்ன செய்யலாம், சரி அங்கேருந்தே நம்ம காசியிலேருந்தே சுயம்புலிங்கத்தை தூக்கிட்டு வந்துட்டோம், இங்கே மணல் தரையில் வைக்கப்பட்ட இந்த சிவலிங்கத்தை எடுப்பது என்பது பெரிய காரியமாக இருக்க போகிறது அப்படின்னு நினைக்கிறார். ஆணவம் வந்துட்டால் அங்கே ஆண்டவன் வருவான், தட்டி விட்டுருவான் தலையில், இது இயற்கை. அப்போது இவர் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய வாளை அந்த சிவலிங்கத்தின் மேலே சுற்றி அந்த சிவலிங்கத்தை இழுக்க முற்படுகிறார். வருமா, சிவலிங்கத்தை அப்படி இழுக்க முடியுமா? அது சுயம்புலிங்கம், பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவலிங்கம், இறைவனின் திருவுள்ளப்படி அங்கே தோன்றிய லிங்கம், பிரதிஷ்டை செய்தவர் காலபைரவர். அனுமனால் தூக்க முடியுமா?
தூக்க முடியல. அனுமன் சோர்ந்து விடுகிறார். உடனே சிவலிங்கத்தை வணங்கி தன்னுடைய தவறை உணர்ந்து சிவலிங்கத்தை வணங்குகிறார். ஐயனே, நான் தவறு செய்துட்டேன், நான் எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமான் தோன்றி சொல்லுகிறார், அனுமனே, இது காலபைரவர் செய்த வேலை. அவருக்கு ஆசை இங்கே நான் பிரதிஷ்டை ஆகணும்னு. அவருடைய விருப்பப்படியே நானும் இங்கேயே பிரதிஷ்டை ஆகிவிட்டேன். நான் இங்கேயே இருக்கப் போகிறேன். உனக்கு வேண்டுமானால் நீ வேறு போய் காசிக்கு போய் வேறு ஒரு சுயம்புலிங்கத்தை எடுத்துக்கொண்டு ராமபிராணத்தில் கொடுத்து விட்டுன்னு சொல்லிட்டார். இப்போது அனுமனுக்கு என்னென்னா கோபம். திரும்பி பார்க்குறாரு, இதை செய்த காலபைரவரா அப்படின்னு பார்க்குறாரு. அது ஒரு காளிங்க மடு அப்படிங்கிற இடத்துல தான் இந்த பிரதிஷ்டை ஆகிருக்குது. சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப கோபம். அங்கே இருந்த ஒரு மலை, காரிகிரிங்கிற ஒரு மலை இருக்குது. அந்த மலையை தூக்கி இந்த காளிங்க மடு மேலே போடுறார். போட்டுட்டு காளிங்க மடு இந்த நதிக்கரை எல்லாம் வனாந்தர பிரதேசமாக மாறட்டும்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு நேராக காசிக்கு போகிறார். காசியில் யாருக்கா காவல் தெய்வம்? காலபைரவர். அங்கே காலபைரவர் காவல் தெய்வமாக இருக்கிறார். இவர் நேராக அங்கே போய் பார்க்குறாரு. சுற்றி சுற்றி பார்க்குறாரு. அவருக்கு ஒரு ஆச்சரியம். கங்கை கரையின் வழி நெடுகிலும் ஆயிரக்கணக்கான லிங்கங்கள், சிவலிங்கங்கள் இருக்குது. இதில் எது சுயம்புலிங்கம்னு அவர் கண்டுபிடிக்க முடியலை. திகைச்சு போய் நிற்கிறார் அனுமன். அப்போது ஒரு கருடன் வானத்தில் ஒரு குறிப்பிட்ட சிவலிங்கத்தின் மேலே சுற்றி சுற்றி வருகிறது, வட்டம் அடித்து வருகிறது. இதை அனுமன் பார்க்குறார். இதுதான் சுயம்புலிங்கமாக இருக்குன்னு உணர்ந்துக்கிறார். அதே நேரத்தில் பக்கத்தில் இருந்த ஒரு பள்ளியும் சத்தம் எழுப்புகிறது. இது ஒரு கன்ஃபர்மேஷன் அவர் கிடச்சிருச்சு. ஆக அதுதான் சுயம்புலிங்கம்னு சொல்லிவிட்டு அந்த சுயம்புலிங்கத்தை தூக்க போகிறார். தூக்கும்போது காலபைரவர் வந்துட்டார். எதுக்கு நிற்கிறார்? எதுக்கு நிற்கிற மட்டுமில்லை, எதிர்த்தும் நிற்கிறார். இருவருக்கும் சரியான யுத்தம் நடக்கிறது. என்னால் எடுக்க முடியும், உன்னிடம் நான் ஏன் கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஆணவத்தில் அனுமன் இருந்த காரணத்தினாலே அனுமன் தோற்றுகிறார். அப்போது அங்கே இருக்கிற முனிவர்கள் எல்லாரும் சேர்ந்து காலபைரவரிடம் வேண்டுகிறார்கள், ஐயனே, இந்த சிவலிங்கத்தை சுயம்புலிங்கத்தை கொண்டு போகட்டும், இது தென்னாடு சென்று சேர வேண்டும். அங்கே ராமபிரான் இதற்காக காத்து கொண்டு இருக்கிறார். சிவனுடைய மகிமை தென்னாட்டிலும் பரவட்டும். இந்த சுயம்புலிங்கத்தை நீங்கள் கொடுத்து விடுங்கள். அனுமன் தெரியாத தவறை செய்து விட்டார் என்று சொல்கிறார்கள். அனுமன் தன்னுடைய தவறுக்கு மனம் வருந்தி காலபைரவரை வணங்கி கேட்கிறான். நான் செய்த தவறை பொறுத்து அருளுங்கன்னு சொன்ன உடனே காலபைரவரும் அந்த சிவலிங்கத்தை கொடுத்து அனுப்புகிறார். இப்போது அந்த சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு திரும்பி வர்றாரு, ராமபிராணத்தை சேர்க்கிறார். இதுக்கப்புறம் இதுவரைக்கும் சொன்னது காசி காண்டம். இதுக்கப்புறம் தொடங்குறது வந்து வேறு எங்கே வருதுன்னு பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் தலபுராணத்தில் வரும். அந்த கதை வேறு. இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து காலபைரவருடைய கதையை பார்த்துட்டோம். இப்போ காலபைரவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த அனுமனுக்கு வந்து காட்டி கொடுத்த யார் சுயம்புலிங்கத்தை? கருடன். அதனால் அவர் கோபம். கருடனே, இனிமேல் நீ காசியின் மீது பறக்கக்கூடாதுன்னு ஒரு சாபத்தை கொடுத்தார். இன்றைக்கும் காசி மேலே கருடன் பறப்பதில்லை. அந்த பள்ளியை பார்த்து சொல்கிறார், ஒரு சாபம் பள்ளிக்கு, நீ தானே சத்தம் கொடுத்த, நீ காசியிலே பள்ளி இருந்தாலும் எந்த பள்ளியும் இனி சத்திக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார், சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டார். ஆக இப்படியான ஒரு சூழ்நிலையை, ஒரு சாபத்தையும் காலபைரவர் கொடுக்கிறார். இதுதான் காலபைரவருடைய கதை வரலாறு. இப்போது இந்த காலபைரவரை சிவபக்தர்கள் ஏன் வணங்குகிறார்கள்? இவருக்கு என்னென்ன சக்திகள் இருக்கின்றன? இவர் எப்படியெல்லாம் வணங்கணும்? யார் யார் குறிப்பாக வணங்கணும்? என்னென்ன கிடைக்கும்? இது வணங்கக்கூடிய முறைகள், சொல்லக்கூடிய மந்திரம், என்ன தேவைக்காக இவரை வணங்கணும், எப்படிலாம் வணங்கணுங்கிறத நம்ம அடுத்த காணொளியில் பார்ப்போம். அதுவரைக்கும் ஆன்மீக நண்பர்களுக்கு எனது அன்பும் வணக்கமும்.